நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு பக்கம் கடினமான தண்டனை, இன்னொரு பக்கம் அன்பை காட்டுவது. இந்த நாடகத்தோட அர்த்தம் தான் என்ன? தண்டனை கொடுக்கறது சுலபமானது, அதை சரி செய்யறது தானே கஷ்டம். திருத்தணும்னே முடிவு செஞ்சிட்டீங்களா? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றவரு நீங்க தானே. இப்ப என்ன பண்ணணும்? ஒரு தனி மனிதனை திருத்துவதா, ஒரு சமுதாயத்தையே திருத்துவதா அமையணும். என்னோட எண்ணமும் அது மட்டும்தான். எது எப்படி இருந்தாலும் அம்மாவோட மகிமையை புரிய வச்சதுக்கு அப்புறம்தான் நான் இதை முடிப்பேன். அவளுக்கு இவ்ளோ சக்தி இருக்கோன்னு நம்ம நினைச்சு கூட பாக்கலங்க. ஆமா, ஜோசியர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் வீணாவோட ஆவிய ஒரு இடத்துல நிக்க வைக்க கூட முடியல. ஆனா இவங்க கைய தூக்குனதுமே அவ சோர்வாயி உட்காந்துட்டாளே. அவளை மொத்தமா அழிக்கிறதுக்கு அவங்களால முடியும் தானே. நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அவங்கதான். அவங்கள நம்ம மனசார நம்பலாம். உங்க 2 பேர்கிட்டயும் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். பூஜை பொருட்கள் வேணும்னா அத வேலையாளுங்க கிட்ட சொல்லி சீக்கிரமா நான் கொண்டு வர சொல்றேன். பூஜை பொருட்களை பத்தி இல்ல, பூஜையில நடக்க போறத பத்தி தான். நீங்க 4 பேரும் ரொம்ப அன்பா தானே இருக்கீங்க. ஆமா, அதுன்னு அப்படி கேக்குறீங்க? நீங்க 2 பேரும் உங்க தம்பி தங்கச்சிக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கீங்களா? நீங்க என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தியானத்துல இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. வீணாவோட ஆத்மாவை அழிக்கிறதுக்கு என்னால கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி சில ஆபத்துகள் இங்க நடக்க போகுது. உங்களை நம்பிதானே நாங்க இங்க நிம்மதியா இருக்கோம். ஆனா நீங்களே இப்படி எல்லாம் சொன்னா? இங்க பாருங்க, சில நல்லது நடக்கிறதுக்காக சில கஷ்டங்களை தாங்கிதான் ஆகணும். உங்க 4 பேரையும் காப்பாத்தணுங்கிறது நடக்கிற காரியம் இல்ல. ஐயோ, அது யாராலையும் முடியாது. அப்படின்னா உங்க 4 பேர்ல 2 பேருக்கு மட்டும்தான் வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எவ்வளவு பெரிய பூஜை வேணாலும் செய்யலாம், நாங்க எல்லாருமே உயிரோட இருக்கணும். அது நடக்காது. என்னால மட்டும் இல்ல, நீங்க வேற யார போய் பார்த்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி உங்க 4 பேர்ல 2 பேர் இறக்கதான் போறீங்க. அது தங்கச்சிக்கும் தம்பிக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தானே அண்ணனும் அண்ணியும் நினைப்பாங்க. அப்படி யார் சொன்னது? அவங்க 2 பேரும் உயிரோட இருக்கணும்னு எங்களுக்கு எந்த ஆசையும் இல்ல. 2 பேரும் இறந்துருவாங்கன்றது உண்மைதானா? சந்தேகமே வேண்டாம், முடிவு அதுதான். அப்படின்னா நாங்க ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா? என்ன அது? கண்டிப்பா இறக்க போறது சகாதேவனும் ராதிகாவும் தான். அது எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியுது? முடியும். அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக ஜோசியர் கொடுத்த விஷத்தை நாங்க அம்மாவுக்கு மட்டும் கொடுக்கல. அப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ராதிகாவும் சகாதேவனும் குடிக்கிற பால்ல நாங்க அதை கலந்து கொடுத்துருக்கோம். அவங்க இப்போ பாதி இறந்த மாதிரிதான். அப்போ சாகறதுக்கு தகுதியானவங்க அவங்க 2 பேரும் தானே. சொந்தமான தம்பியையோ தம்பி மனைவியையோ விஷம் கொடுத்து கொல்ல பாத்தீங்களா? உங்களுக்கு காசோ பொருளோ நீங்க எது கேட்டாலும் தரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வீணாவோட ஆத்மா கிட்ட இருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. சகதேவனும் ராதிகாவும் விஷம் சாப்பிட்டதுனால கூட அவங்க இறந்து போகட்டும். அவங்க கொடுத்த விஷத்தினால அம்மாவும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு சொந்தமா இருக்கிற எல்லா சொத்துக்கும் நாங்க மட்டும்தானே சொந்தக்காரங்களா இருக்க முடியும். இவ்வளவு தெளிவா ஒரு விஷயத்த நடத்துறதுக்கு உங்க 2 பேரால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க எங்களுக்காக ஒண்ணு பண்ணுங்க. வீணாவோட ஆத்மா முதல்ல சகாதேவன் ராதிகாவோட உயிரை எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க வீணாவை கட்டி போட்டா போதும். ஆகட்டும். நான் இப்ப சொன்ன விஷயத்த நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. யாருகிட்ட போய் சொல்ல முடியும்? சாக போறவங்க கிட்டயா? இங்க பாருங்க, நடந்து பார்க்க முடியாத அளவுக்கு வயல்வெளி இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தென்னை மரங்கள் இருக்கு. பெரிய பெரிய மாளிகைகள், குமிச்சு வச்சிருக்கிற நகைகள்னு. ஐயோ, இங்க பாருங்க, இங்க கணக்கிட முடியாத அளவுக்கு சொத்துக்கள் இருக்கு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு எங்களுக்கு மட்டும் இந்த சொத்துக்களை சொந்தமாக்கி கொடுத்துருங்க. உங்களுக்கும் நாங்க அதுல பங்கு தரோம். லாபம் எனக்கு கிடைச்சா நல்லது தானே.
அப்படின்னா நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். இப்பத்துல இருந்து நீங்க உங்க தம்பி தங்கச்சியோட மரணத்துக்காக வேண்டிக்கணும். சரி. அப்போ நான் வரேன். வாங்க. ஒரு விதத்துல நல்லதா போச்சுல. ஐயோ, எல்லா தொல்லைகளும் ஒன்னா முடிஞ்சிடும். நம்ம தொல்லைங்க முடிஞ்சாலும் ஒன்னே ஒண்ணு மிச்சம் இருக்கும்ல. இதோ இப்ப போகுதே, அத சொன்ன. நம்மளை காப்பாத்துறவங்க உயிரோடு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையே. சொல்லுங்க, உங்க 4 பேர்ல 2 பேர் தான் உயிரோட இருப்பாங்கன்னா உங்க அண்ணன் அன்னிக்காக உயிரை கொடுக்கறது தானே உங்க முடிவு? எதுக்காக சிரிக்கிறீங்க? நீங்க எங்களை மட்டும் காப்பாத்தினா போதும். அண்ணனையும் அண்ணியையும் காப்பாத்த யாராலையும் முடியாது. ஏன், என்னாச்சு? அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக ஜோசியர் கொடுத்த விஷம் கொஞ்சம் கூட நாங்க இன்னும் அம்மாவுக்கு கொடுக்கல. பதிலுக்கு அதை சாப்பிட்டது அண்ணனும் அண்ணியும். உண்மைதான். ஏற்கனவே நாங்க பாதி உயிரை எடுத்தவங்க இறந்து போறதுல எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆக்ரோஷமா இருக்கிற வீணாவோட ஆத்மாவுக்கு அவங்களையே நீங்க பலியா கொடுத்துருங்க. என்னால இத நம்பவே முடியலையே. இதுதானா கூட பிறந்தவங்களோட அன்பு? அண்ணன் தம்பி எல்லாம் சும்மா பேச்சுக்கு மட்டும்தான். பணம் தான் எல்லாத்த விட பெருசு. இந்த வீடும் மற்ற எல்லா சொத்தும் நாங்க மட்டும்தான் அனுபவிக்கணும். வீணா அவங்கள அழிக்கட்டும், அதுக்கப்புறம் வீணாவை நீங்க அழிச்சிருவீங்கல்ல. சரி, நீங்க பாதி கொன்னவங்கள பத்தி நான் இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க இறந்தே போகட்டும். சரி, ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்க 2 பேர்கிட்டயும் சொல்றேன். நான் இப்பத்துல இருந்து தியானத்துல இருக்க போறேன். வீணா கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கான வழி கிடைக்காம நான் தியானத்தை பாதியில முடிக்கவே முடியாது. அந்த நேரத்துல வீணாவோட ஆத்மாவுக்கு துணையா நீங்க தான் இருக்கீங்கன்னு அவளுக்கு நீங்க உணர வைக்கணும். அது எப்படி? அவ ஒருபோதும் எங்களை நம்ப மாட்டாளே. அவளுக்கு வேண்டியது 2 உயிர் தானே நான் சொன்னேன்ல. நீங்களே அதை கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா அவளோட ஆத்மா ரொம்பவே சந்தோஷமாயிடும். அதாவது நகுலனையும் ரேணுகாவையும் நீங்க 2 பேரும் சேர்ந்து கொல்லணும். வீணாவை கட்டி போடுறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு நான் கண்ணை திறக்கும் போது என் கண்ணு முன்னாடி இருக்க வேண்டியது நகுலனோட ரேணுகாவோட இறந்த உடல்களா இருக்கணும். என்ன, முடியுமா உங்களால? நீங்க சரின்னு சொன்னதான் அதை செய்ய முடியும். நாங்க தயாரா இருக்கோம். அவங்கள நாங்களே அழிச்சிடுறோம். நல்லது. நான் இப்போ தியானத்துக்கு தயாராயிட்டேன். இனிமே கிடைக்கிற வெற்றியெல்லாம் உங்க 2 பேருக்கு மட்டும். இனிமே அண்ணனை பார்த்து நீங்க பயப்படுவீங்களா? இல்ல, அப்படி இருந்திருந்தா அவங்களுக்கு விஷம் கொடுக்க தோணி இருக்காதே. இந்த கணக்கில்லாத சொத்து கையில கிடைக்கிறதுக்காக நாம செஞ்சதெல்லாம் அவங்களோட மரணத்தை எதிர்பார்த்து தான். செத்து போட்டோம் 2 பேரும். டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். நம்புறேன்டா. ஐயோ, வேண்டாங்க. ஐயோ, விடுங்க. அண்ணே, சொன்னா கேளுங்க, விடுங்க. டேய், இந்த சொத்து முழுவதும் எனக்கு என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான். அதனால நீங்க 2 பேரும் உயிரோடவே இருக்க கூடாது. அப்படின்னா பார்க்கலாம்டா. உன்னையும் உன் பொண்டாட்டியும் கொன்னுட்டு இந்த சொத்து பூரா நாங்க அனுபவிக்க போறோம்டா. பாத்துடலாம்டா. ஏண்டி? என்ன? எங்கடி இப்படி பண்ண? விட, உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், விடவே மாட்டேன்டி. விடுடி, உன்னை என்ன பண்ண போற பாரு. என்ன கட்டி போடுறது தானே உங்க எல்லாரோட முடிவும். ஆனா எனக்கு தேவையானது உங்க உயிர் தான். தெரியும். உனக்கு எங்க 4 பேர்ல 2 பேரோட உயிர் வேணும். இவங்க 2 பேர் உயிரையும் எடுத்துக்க.
இவங்களோட உயிரை தான் நீ எடுத்துக்கணும். எங்களோட உயிர் போகிறதால உனக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது? நீயும் உன் மனைவியும் ஏற்கனவே பாதி இறந்துட்டீங்க. சகதேவா, ஜோசியர் அம்மாவுக்காக கொடுத்த விஷத்தை நாங்க உங்க 2 பேருக்கும் பால்ல கலந்து கொடுத்துருக்கோம். சொல்லுங்க சகாதேவன் சித்தப்பா, நீங்களும் பாட்டிக்கு விஷம் கொடுக்கலன்னு. திமுரும் பொறாமையும் பிடிச்ச நீங்க எல்லாரும் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒருத்தரை ஒருத்தர் கொல்றதுதான். பாட்டிய கொல்ல நீங்க வாங்கின விஷயத்துல ஒரு துளி கூட பாட்டி இது வரைக்கும் சாப்பிடல. பதிலுக்கு மாறி மாறி நீங்க தான் ஏமாந்திருக்கீங்க. நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய நீங்களே ஏத்துக்கிட்டீங்க. ஒரு விஷயத்த 4 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தோட தன்மை அதிகமாக போறது இன்னைக்குதான். இன்னைக்கு ராத்திரி அந்த விஷயத்தோட சக்தியால நீங்க 4 பேரும் ஒன்னா இறந்து போக போறீங்க. இல்ல, நாங்க சாக மாட்டோம். எங்களை காப்பாத்த இதோ இவங்க இருக்காங்க. உங்களை காப்பாத்துவாங்களா? எங்களோட உயிரை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் தியானத்துல இருக்காங்க. இல்ல, கண்ணு தரங்க. கண்ணு தரங்க. எங்களை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க தியானத்துல இருக்கீங்க. அம்மா, எங்களை சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நீங்களே கண்ணு தரங்கம்மா. அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. கண்ணை திறங்க, சொல்லுங்க. எங்களை காப்பாத்துறதுக்கு சொல்லுங்க. இனி எந்த சக்தியாலையும் உங்களை காப்பாத்த முடியாது. உங்களோட மரணம் நிச்சயிக்கப்பட்டது. ஐயோ ஐயோ அம்மா. சகதேவா, அம்மா, அம்மா, அண்ணே, அம்மா, அண்ணே, எங்களை காப்பாத்துமா. அம்மா, அம்மா, கண்ணை திறங்க. என்னங்க? ஐயோ என்ன இதெல்லாம்? அம்மா, 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 எங்களை காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க. என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? அந்த வீணா அவ எங்களை கொல்ல வர்றாமா. வீணா உங்களை கொல்ல வராளா? அவ எங்க பின்னாடியே இருக்கா. அவ எங்க எல்லாரையும் கொன்னுடுவா. நீங்க சொல்றது எதுவுமே புரியல. அம்மா, யாராலையும் அவளை தடுக்க முடியாது. அவ எங்க உயிரை எடுக்காம விட மாட்டா. உங்களால மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும். நீங்க அவகிட்ட எங்களை விட்டுற சொல்லுங்க. நீங்க சொன்னா அவ கேப்பா. பைத்தியம் பிடிச்சிருத்தா உங்களுக்கெல்லாம்? அவளுக்கு நீங்க எல்லாரும் உயிர் மாதிரி. அப்படி இருக்கிறப்ப உங்களை எதுக்காக அவ கொல்ல போறா? ஆமாமா, ஆனா இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது வீணா இல்ல, அவளோட ஆத்மாமா. ஆத்மாவா? என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? ஏதோ பூஜைகள் எல்லாம் நடத்தி உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்துதான் அவ எழுந்து போனா. அவ இல்லைங்கிறீங்க. அவ ஆத்மாவா? ஆத்மா. அம்மா, அவ ஆத்மாதான். நாங்க சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். இல்லம்மா, இனிமே அவ முன்னாடி போறதுக்கு எங்களால முடியாது. நாங்க பாதி இறந்து போயிட்டோம். ஆமாமா, நாங்க இனிமே ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டோம். இருக்கிற கொஞ்ச நாளும் எங்களை நிம்மதியா இருக்க விட சொல்லுங்கம்மா. வீணா, அம்மா, வீணா. அம்மா, அவ வரமாட்டாமா. அவ வீணாவே இல்லம்மா. அம்மா, 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 எங்களை மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, அவளை நாங்க கொன்னுட்டோம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? அவளை கொன்னுட்டீங்களா? ஆமா, அவளை கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டோம். ஆ? உங்க முன்னாடி உட்காந்து உங்ககிட்ட பேசினதும் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறினதும் அவளோட ஆத்மா அம்மா. அந்த ஆத்மாதான் இப்ப எங்களை கொல்ல பாக்குது. நீங்க எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. அம்மா, சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலியான அம்மான்னு நான் என்ன பெருமையா நினைச்சேன். உங்க கூட பிறந்த அண்ணன் பொண்ணு தானே. அவ உங்களோட ரத்தம் தானே. அவளை உங்களுக்கு பிடிக்கலன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அவளை எங்கேயாவது அனுப்பி வச்சிருப்பேனே. ஆனா நீங்க எப்படி என் பொண்ணு? வேண்டாம், நான் யாரையும் பார்க்க விரும்பல. இங்க இருந்து போயிடுங்க. அம்மா, நான் போங்கன்னு சொல்லிட்டேன்ல. அம்மா, நாங்க செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்மா. இல்ல,
எப்பவும் உங்களை என்னால மன்னிக்க முடியாது. என் குழந்தைய கொன்ன நீங்க மகா துரோகிங்க. இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க. அப்படி சொல்லாதீங்கம்மா. உங்க முன்னாடி உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டு இறந்து போயிடுறோம் நாங்க. எங்களோட பேராசையால தான் அவளை நாங்க கொன்னுட்டோம். நாளைக்கு காலையில விடியும் போது நாங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டோமா? அம்மா அம்மா, நீங்க எங்களை மன்னிக்கணும்மா. இல்லைன்னா நாங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு நிம்மதி கிடைக்காதுமா. ஆமாம்மா. நீங்க எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா தேசபக்தத்து தாயே, எதுல இருந்து உங்களை காப்பாத்தணும்? மரணத்துல இருந்தா, இல்ல சொந்த அம்மாவை கொல்ல முயற்சி பண்ண பாவத்துல இருந்தா, எதுல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்? வீணா எங்களை கொன்னுடுவா. அவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறன்னு வாக்கு கொடுத்தது நீங்க தானே. அவ எங்களை துரத்துக்கிட்டு இருக்கா. அவளை தடுக்க உங்களால மட்டும்தான் முடியும். வீணாவை நீங்க கொன்னுட்டீங்க. அவளோட ஆத்மா உங்களை பயமுறுத்துது. ஆனா உங்களோட மரணம் அதுக்காக நடக்க போறது இல்லையே. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷத்தை கொடுத்ததுனால தானே. அதுல யாரும் எந்த குறையும் வைக்கலல்ல. என் வீணா எனக்கு திரும்ப வேணும். எனக்கு எல்லாரும் வேணும். மீதி இருக்கிற என்னுடைய ஆயுஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை இவங்க 4 பேருக்கு கொடுத்து இந்த பிள்ளைங்களை வாழ வைங்க. கேட்டீங்களா நீங்க? இதுதான் ஒரு தாயோட பாசம். பெத்த அம்மாவை கொல்ல நினைக்கிறவங்க. ஆனா அப்படி இருந்தோம் இந்த அம்மாவோட இதயம் துடிக்கிறது உங்களுக்காக தான். ஆனா உங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்காம இருந்தா அது மத்த மனுஷங்க எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்காதுல்ல? என்ன நீங்க முதல்ல வந்து பார்த்தப்போ அந்த அம்மாவே வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தேசமங்கலத்து அம்மா கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க பெரிய மனசு வச்சு என் பிள்ளைங்களையும் வீணாவையும் திருப்பி தரணும். இங்க பாருங்க, நாங்க உயிர் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அம்மாவுக்கு பாத பூஜை பண்றதுக்காக மட்டும்தான் வாழுவோம். பணத்து மேலையும் பொருள் மேலையும் நாங்க எப்பவும் ஆசைப்பட மாட்டோம். சத்தியமா. எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. சொத்துக்காக எங்க உறவையே நாங்க நாசம் பண்ணிக்கிட்டோம். கேவலம் சொத்துக்காக ஒரு உயிரையே நாங்க அநியாயமா எடுத்துட்டோம். உங்களால மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும். அம்மா உங்களுக்கு இவங்க உயிரோட இந்த உலகத்துல இருக்கணுமா என்ன? ஆமாமா, நான் கண்ணை மூடும் போது என் பிள்ளைங்க எல்லாம் என் பக்கத்திலேயே இருக்கணும். திறந்த வாய்ப்பு கேட்கறவங்களுக்கு அதை கொடுத்துதான் ஆகணும். ஆனா என்னால உங்களை காப்பாத்த முடியாது. உங்களை காப்பாத்துறதுக்கு வீணாவால மட்டும்தான் முடியும். போங்க, வீணாவை அடக்கம் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து அவளோட உடம்ப வெளியில எடுங்க. அவளோட காலில் விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும். அவதான் நீங்க உயிரோட இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது. போங்க. போங்க. என் பிள்ளைங்க நீங்க பயப்பட வேண்டாமா. பக்தையான எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத வீணாவை யாராலையும் அழிக்க முடியாது. வேண்டுதலோடு இருங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். பத்ரா, சிலர் என்ன பத்ரான்னு கூப்பிடுறாங்க, சிலர் என்ன துர்கான்னு கூப்பிடுறாங்க.
தேவியோட பேரு. அது எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். தூக்குங்க. அம்மாடி வீணா, சித்தப்பாக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இனி உங்ககிட்ட தாமா இருக்கு. உயிர் போறப்ப கூட உங்களுக்காக வேண்டிப்பேன்னு சொன்னதானே நீ. எங்களை மன்னிச்சிருமா. நீ எப்பவும் எங்க மேல அன்பு மட்டும்தான் காட்டியிருக்க. நடிச்சது மொத்தம் நாங்க தான். எங்களை தண்டிச்சிடாதம்மா. நாங்க பண்ணது யாரும் மன்னிக்க முடியாத தப்பு தான். பாதி உயிர் தான் மிச்சம் இருக்கு. எங்களை காப்பாத்துமா. ஐயோ, விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சா? ஏன் இவ்ளோ நேரம் நீங்க என்ன கூப்பிடவே இல்ல? ஐயோ, பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரம் வர ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா அடுப்படிக்கு போறேன். இது தேவி மகாமாயியோட சக்தி, அவளோட வேண்டுதலோட சக்தி. நாம கைகூப்பி கும்பிட வேண்டியது அந்த அம்மாவை தான். தேவி, அம்மா, தாயே, தேவி, தேவி, அம்மா, தாயே, தேவி. காப்பாத்துமா. உன் சோதனைகள்லாம் சிறந்தத, அதோட முடிவு அதைவிட சிறப்பானத. கோபத்தால கொந்தளிக்காம இவ்வளவு அமைதியா இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு தேவியால மட்டும்தான் முடியும். என்னுடைய பக்தையான வீணாவை ஒரு தடவை கூட அவங்களால தொட முடியல. வீணாவுக்கு நான் கொடுத்தது கொஞ்ச நேரம் அவ தூங்குறதுக்கான வாய்ப்பு. அவ நிம்மதியா தூங்கினா. அது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வெறும் மாயை. அப்படியேதான். அவங்க ஒரு மாய உலகத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. அவங்க மனசு மாறினது மட்டும் இல்லாம ஊர்மிளா அம்மாவோட உடம்பும் குணமாயிடுச்சு. அங்க பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते. குட்டியம்மா, போக வேண்டாமா நாம? அப்பாவை காணோம்லம்மா. அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன். அப்பா வருவாரு. நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, வா. நான் அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்பா கூட சாப்பிட்றேன். என்னாச்சுமா? நேத்து ராத்திரி அப்பா வரவே இல்லை. இன்னைக்கு வருவார் தானே? எனக்கு தெரியலம்மா. காட்டுல சில நேரம் நல்லா மழை பெய்யும். பாறையெல்லாம் உருண்டு விழறத பார்த்த உடனே எங்கேயாவது ஒதுங்கி நின்னு இருப்பாரு. ஐயோ, அப்ப பாறைலாம் அப்பா மேல விழுந்திருக்காதா? இல்லம்மா, அதெல்லாம் வரும்போது அத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்பாவுக்கும் நண்பர்களுக்கும் தெரியும். காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போனா நல்ல மன வீசுற பூ அங்க இருக்குன்னு அப்பா சொன்னாரு. ரொம்ப கஷ்டம் அது எடுக்கிறதுக்கு. ஆனா அது எனக்காக எடுத்துட்டு தான் வருவேன்னு அப்பா சொன்னாரு. அப்பா அதை எடுத்துட்டு வருவாராமா? உனக்கு கொடுத்த வாக்க அப்பா நிச்சயமா காப்பாத்துவாரு. உன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்பாவை. கடவுள மாதிரி. என்னாச்சு? என் கணவரை பாத்தீங்களா? இல்ல மல்லி, நாங்க நிறைய காட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்க எங்கேயுமே உன் கணவர் இல்லை. அப்புறம் நாங்க திரும்ப வந்துட்டோம். உன் கணவர் உள்காட்டுக்கு போயிருப்பாருன்னு எங்களுக்கு தோணுது. அப்பா எதுக்காக உள்காட்டுக்கு போனாரு தெரியுமா? அந்த மன வீசுற பூவை பறிக்க தான், எனக்கு கொடுக்க. குட்டியம்மா ஆசைப்பட்டு ஒன்று கேட்டா அதை கொடுக்காம உங்க அப்பாவால் இருக்க முடியாதுல்ல. அப்படின்னா அவர் கண்டிப்பா உள்காட்டில் தான் இருப்பாரு. நாங்க அவரை கண்டிப்பா கண்டுபிடிக்கிறோம். நீங்க இங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறதால எந்த பலனும் இல்லை. குழந்தைய கூட்டிக்கிட்டு நீ வீட்டுக்கு போ.
நாங்க உள்காட்டுக்கு திரும்ப போய் தேடிட்டு வரோம். ம். வாங்க. அவர் சொன்னதை கேட்டல்லம்மா. இனிமே இவங்க எல்லாரும் உள்காட்டுக்கு போகணும், அப்பாவை கண்டுபிடிக்கணும், கையோட கூட்டிக்கிட்டும் வரணும். அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். பரவாயில்ல. சொன்னா கேட்க மாட்டியா? அப்பா வந்தா முதல்ல என்ன கேப்பாரு? குட்டி பொண்ணு சாப்பிட்டாளான்னு. இல்லைன்னு சொன்னா அப்பா கவலைப்படுவாருல்ல, அம்மா கிட்ட கோவப்படுவாருல்ல. நீ வா, நாம வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்பாக்காக காத்திருப்போம். அப்பா வர்றதுக்குள்ள நாம எல்லாத்தையும் தயார் செஞ்சு வைக்கலாம். ம், வா வா. குட்டிமா, குட்டிமா. ஆ. ம். ஆ. நீங்க சாப்பிடலையாம்மா? அம்மா அப்புறமா சாப்பிடுறேன். அப்பா வராம நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னப்போ நீங்க என்ன சாப்பிட வச்சீங்கல்ல, அப்ப நீங்களும் சாப்பிடுங்க. ம். அப்பா போயிருக்க அந்த உள்காட்டுல பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குமாமா? இருக்கும். அப்பாவை தாக்குமாமா? இல்ல, நம்ம 2 பேருக்கும் வேற யார் இருக்காங்க? அப்பா திரும்பி வந்துதானே ஆகணும். இனிமே அப்பா வந்தா 1-2 நாளைக்கு நான் திரும்ப அப்பாவை காட்டுக்கு விட மாட்டேன், என் கூடவே இருக்க சொல்லுவேன். அப்படியே பண்ண. என்னை என்னைக்குமா அப்பா காட்டுக்கு கூட்டிட்டு போவாரு? எதுக்குமா உன்னை காட்டு கூட்டிட்டு போகணும்னு சொல்ற? நான் காடை பாக்குறதுக்கு அப்பா செய்யற வேலையெல்லாம் நானும் செய்யலாம்ல. அப்பாவும் அப்பாவோட நண்பர்களும் செய்யற வேலைய பெண்களால நிச்சயம் செய்ய முடியாது. அதனாலதான் நானும் காட்டுக்கு கூட வரேன்னு சொன்னாலும் அப்பா கூட்டிட்டு போகல. ஆனா நீங்க வேணா பாருங்கம்மா, நான் பெருசானதும் அப்பா கிட்ட அடம் பிடிப்பேன், அடம் பிடிச்சு ஒத்துக்க வைப்பேன். அதெல்லாம் நீங்க அப்பாவும் பொண்ணும் என்ன வேணாலும் செய்யுங்க. அப்பா காட்டுல தனியா இருப்பார்லம்மா, அப்பாவுக்கு பயமா இருக்காதா? என்கிட்ட வேற எதுவும் கேட்காதம்மா. நீ சாப்பிட்டுட்டு போய் காட்டுக்குள்ள இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, கடவுள் காப்பாத்துவாரு. ம், சாப்பிடு. எனக்கு போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா. நான் அப்பாவுக்காக வேண்டிட்டு வந்து சாப்பிடுறேன். நான் முத்தி அம்மா கிட்ட போறேன். என்ன? அம்மா தேவி, நீதான் எங்களை காப்பாத்தணும். முத்தி அம்மா, காட்டுல எங்க அப்பா தனியா இருக்காரு. அப்பா சீக்கிரமா திரும்ப வந்துடணும். என் அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது முத்தியம்மா. மல்லி, 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 மல்லிமா. ஐயா, என் கணவர் எங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து உள்காட்டுக்கு போய் அவரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்களே, அவர் வரலையா? குட்டியம்மா காட்டு முத்திய கும்பிட போயிருக்கா. அவங்க அப்பாவை அங்கேயே பாத்துருவாள்ல. பொண்ணை பார்த்தாருன்னா அங்கேயே நின்னுடுவாரு. நான் போய் 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். மல்லி, மல்லி கொஞ்சம் நில்லு. என்னங்கய்யா? உள்காடு மொத்தம் நாங்க தேடி பார்த்துட்டோம். உன் கணவர் எங்கேயுமே இல்லை. அப்ப அவர் எங்க போனாரு? உள்காட்டுக்குள்ள புலி வந்த மாதிரி அறிகுறி இருந்தது. கால் பாதத்தை பின்தொடர்ந்து நாங்க போனப்போ இதோ இது அவரோடதான் ஐயா. அவருக்கு இத என் பொண்ணு கட்டி விட்டா. என் கணவருக்கு என்ன ஆச்சு? அவன் இனிமே வரமாட்டான் மல்லி. புலியோட கால் பாதங்களை நாங்க பின்தொடர்ந்து போனப்போ ஒரு கல்லுக்கு பின்னாடி கொஞ்சம் மாமிசம் மட்டும் மிச்சம் இருந்தது. இது அந்த இடத்துல இருந்து கிடைச்சதுதான். உள்காட்டுக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு நிறைய தடவை நான் அவருக்கு சொல்லியிருக்கேன். கேட்கலையே. காட்டு முத்தி அம்மா எங்களை காப்பாத்தலையே, கூட்டிட்டு போயிட்டாங்களே. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களே.
நானும் என்னோட பொண்ணும் இனிமே என்ன பண்றது? எங்களுக்கு இனிமே யார் இருக்காங்க ஐயா? எங்களை ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. நான் இனிமே என் பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவேன்? ஐயோ, என்னாச்சுமா? அப்பா அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு. அப்பா குட்டிமா, நீ இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ ஒழுங்கா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நம்ம செத்துடலாமா? அப்பா இல்லாம நம்ம உயிர் வாழ வேணாம். காட்டு முத்திக்கிட்ட நான் அதை தான் வேண்டிட்டு இருக்கேன், எங்களையும் கொன்னுடுன்னு. சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல என் தங்கம். இல்ல, இந்த தண்ணியாவது குடிமா. எனக்கு வேண்டாமா. குடிமா. காட்டு முத்திக்கிட்ட நான் தினமும் வந்து வேண்டிக்கிறேன்லம்மா. பூவெல்லாம் வைக்கிறது தானே. இருந்தும் என் அப்பாவை காட்டு முத்தி காப்பாத்தலையம்மா. அழாதம்மா. நீ இப்படி அழறது என்னால தாங்க முடியலம்மா. அம்மாவுக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை. மல்லி, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. அவனுக்கு கடவுள் அவ்வளோதான் ஆயுசு கொடுத்துருக்காருன்னு நினச்சிக்கோ. ஆனால் நீயும் குழந்தையும் இனி எப்படி வாழ்வீங்க? எங்களுக்கு வாழ வேண்டாம் ஐயா. நாங்க செத்தா போதும். இந்த காட்டு முத்தி முன்னாடி உட்கார்ந்து நாங்க செத்து போறோம். காட்டில் போறவங்களுக்கு சில நேரத்தில் ஆபத்து வர்றது சகஜம் தானே. மகாதேவன் சாகலையா? அப்போ அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் இறந்தா போயிட்டாங்க. வாழணும் மல்லி, உன் பொண்ணுக்காக நீ வாழணும். எனக்கு வாழ வேண்டாம். எனக்கு என் அப்பா கிட்ட போனா போதும். மல்லி, குழந்தைகள்லாம் இப்படித்தான் பிடிவாதம் பிடிப்பாங்க. ஆனா இவளை சாவுகிட்ட அனுப்புறதுக்கு உன்னால முடியுமா? நீ பெத்த குழந்தை தானே இவ. இங்க ஏதாவது வேலை செஞ்சு வாழலாம்னு நினைச்சா பெண்ணான உன்னால முடியாது. நீ ஒன்று பண்ணு. ஊருக்கு எங்கேயாவது போற மாதிரி இருந்தா தேசமங்கலத்துக்கு போறது தான் நல்லது. நல்ல ஊர்மா. காட்டு தைலம் விற்கிறதுக்காக போனப்போ நாங்கள் பார்த்துருக்கோம்மா. அந்த ஊரோட தெய்வம் தேசமங்கலத்தம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அந்த அம்மா உன்னை காப்பாற்றுவாங்க மல்லி. உன் குழந்தையும் காப்பாற்றுவாங்க. தேசமங்கலத்தில் தேசமங்கலத்தம்மாவோட சிலையை நிறுவி 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துல எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. மல்லி, நீ போகணும். உன் பொண்ணுக்காகவே நீ போகணும். உன் கணவர் நிறைய கணவர்லாம் கண்டிருக்காருல்ல உன் பொண்ணை பத்தி. அந்த மாதிரி நீ அவளை வளர்க்கணும். சொல்றத கேளுமா. குட்டிமா, இந்த ஐயா சொல்றத கேட்டு நாம அங்க போனா என்ன? அங்க நம்மளுக்கு யாரு இருக்கா? தெய்வம் இருக்காங்க, தேவி இருக்காங்க. அவங்க உங்களை காப்பாத்துவாங்க. இந்த மல்லி, வழியில பசிச்சா நீங்க இதை சாப்பிடுங்க. இப்ப கிளம்புனீங்கன்னா சூரியன் மறையறதுக்கு முன்னாடி தேசமங்கலத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இந்தாங்க, புடிங்க. நாங்க அடிக்கடி அந்த ஊருக்கு வருவோம்.
நீ எங்க இருந்தாலும் நாங்க அங்க வந்து பார்க்கறோம்மா. குட்டியம்மா, இனிமே உன் ஊரு தேசமங்கலம், புரிஞ்சுதா? இனிமே நீ கும்பிட வேண்டியது தேசமங்கலத்தம்மா. என் கணவர் இல்லாம இந்த காட்டுல என்னால வாழ முடியாது. நீங்க கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, இவளை கொல்ல முடியுமான்னு. முடியாது. நான் பெத்தெடுத்த என் பொண்ணையா, என் கணவர் ஆசைப்பட்ட மாதிரியே நான் இவளை வளர்க்கணும். குட்டிமா, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தெய்வம் உங்களை காப்பாத்துவாங்க. மல்லி, வீட்டுக்கு போய் தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு போ. வாமா. ராஜா, எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. கேளு. கோவில் விஷயங்கள் எல்லாம் சரியான விதத்துல நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இதுக்காக புது வேலையாட்கள் அங்க பணியமர்த்தணும். அண்ணன் சித்திரபானு வரத நினைச்சு பயமா இருக்கா உனக்கு? அதில்ல, என்னோட பெரியப்பாவுடைய பையன் அவரு. ஒரு விதத்துல இது என்னுடைய கடமையும் கூட. என்னோடது மட்டும் இல்ல, அதோட கூட என் அப்பா மனசுல இருந்த கடமையும் தான் அது. முறைப்படி பார்த்தா பெரியப்பா தான் தேசமங்கலத்துடைய ராஜாவா இருக்கணும். ஆனா என் தாத்தா தேர்ந்தெடுத்தது என் அப்பாவை தான். என்னோட பெரியப்பா அன்னைக்கே அரண்மனையை விட்டு போயிட்டாரு. நாட்டையே மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சுதான் நான் என்னுடைய அண்ணனை திரும்ப பார்த்தேன். அரண்மனைக்கு வரணும்னு நிறைய தடவை நான் கூப்பிட்டோம். கோபத்தோட வர மறுத்துட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி பழைய கோபத்தெல்லாம் மறந்துட்டாரு. அவர் திரும்ப வர்றது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்லதை தவிர நீங்க வேற எதையும் யோசிக்க மாட்டீங்கன்னு தெரியும். சிவசங்கரன் மாதிரி உள்ளவங்க. சிவசங்கரனுடைய கதை முடிஞ்சிருச்சுல்ல. யாருக்கும் தெரியாம சிவசங்கரனை போய் பார்த்த குற்றத்துக்காக என் சகோதரி சகுந்தலாவையும் வெளியே அனுப்பியாச்சு. மிச்சம் இருக்கிறது பஞ்சமி மட்டும்தான். நாட்டை ஆள்றதுலயோ சொத்துலயோ விருப்பமில்லாத ஆதித்யன் கோவில் கோவிலா அவளை கூட்டிக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பேரும் புகழமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவளும் சந்தோஷமா தான் இருக்கா. இதுக்கிடையில நாம தான் தனிமையாக்கப்பட்டிருக்கோம். ராஜா. ஆமா மீனாட்சி, என் கூட இருந்த ரத்த உறவுகள் ஒவ்வொன்னா என்னை விட்டு போகும்போது தனிமை அதிகமாயிடுச்சு. இந்த சூழல்ல அண்ணா சித்திரபானு இங்க வரது அதுக்கு ஒரு தீர்வா இருக்கும். சோர்வடைஞ்சு நிக்கிற என்ன தாங்கி பிடிக்கிறதுக்கு. அண்ணனையும் அண்ணியும் வரவேற்கிறதுக்காக தொழிங்க கிட்ட ஏற்பாடுகளை பண்ண சொல்லிருக்கேன். அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அந்த விஷயத்துல உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அம்மா, பாட்டு எதுவும் தப்பாகலல்லம்மா? இல்ல, ரொம்ப நல்லா பாடின. இப்படிதான் நீ சாதகம் பண்ணணும். ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாரும் புகழ்ற ஒரு பாடகியா வரணும். எல்லாரும் புகழ்ற மாதிரி நான் ஒரு பாடகியாக வேணாம். நான் அவளை தோக்கடிச்சா மட்டும் போதும். அந்த பூசாரியோட பொண்ண பாருங்க, நிச்சயமா நான் அவளை தோக்கடிப்பேன். அந்த பூசாரியோட பொண்ணுகிட்ட குருநாதரும் அவரோட பொண்ணுக்கும் கொஞ்சம் அன்பு அதிகம்தான். நம்ம இளவரசிக்கு அந்த பூசாரியோட பொண்ணு மரியாதையே கொடுக்க மாட்டா. நிறுத்து சந்திரா. நீ கொஞ்சம் உள்ள போமா.
குழந்தையோட மனசுல தேவையில்லாத விஷத்தை கலக்கிறதே நீதான். எல்லாரும் சமம்னு சொல்லி கொடுக்கணும். மன்னிச்சிடுங்க மகாராணி. போ. நம்ம பொண்ணோட விஷயத்துல இது எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இருக்கட்டும், நாம அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். நீ கவலைப்படாம இரு. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமாமா? ஆமாம்மா, வேகமா நடக்கணும். ஏன்னா இருட்டுறதுக்குள்ள தேசமங்கலத்துக்கு போயாகணும். அப்பா இருந்திருந்தா என்ன தோல்ல வச்சு கூட்டிட்டு போயிருப்பாரு. என்னால முடியலையேம்மா, இல்லனா அம்மா உன்னை தோல்ல தூக்கிட்டு போயிருப்பேன். பரவாயில்லம்மா, அப்பா ஞாபகம் வந்ததுனால சொன்னேன். நம்ம அங்க யாருக்கிட்ட போறது? தெரியல, யாரையாவது கண்டுபிடிக்கணும். அங்க உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? அதுவும் தெரியல. நீங்க எதுக்கு மாலை கட்டுறீங்க? நாம போறது தேசமங்கலத்தம்மா வாசலுக்கு தானே. பக்கத்துல போய் கும்பிட முடியலனாலும் வெளியில இந்த மாலையை வைக்கலாம்ல. வேண்டாம், எந்த தெய்வத்துக்கும் பூவும் கொடுக்க வேணாம், மாலையும் கட்ட வேண்டாம். என் அப்பாவை காப்பாத்தாத தெய்வம் தானே, எனக்கு வேண்டாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.